பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது, வேலை வித்துட்டீங்க. வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது. கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம். அது என்றைக்குமே வந்து அது ஒரு கிரியேட்டரோட குழந்தைங்கிறதுனால முழுசாக உரிமை கொண்டாட முடியாது. ஃபாரினர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் எதுக்கு இது பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு எடுத்து வைக்கிறாங்க சார். கிரியேட்டிவ் நீ வீட்லேயே வச்சு பாடிக்க வேண்டியது தானே. கிரியேட்டிவ் தான். கதை யார் எழுதுறது? கதை கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ் சார். டைரக்டரோட ஒவ்வொரு அறிவு தரத்தால தான் இந்த படம் மக்களுக்கு போய் நிக்குது. ஒரு பாட்டு மட்டும் இல்ல, ஒரு கதை எழுதுறவன் கிரியேட்டிவா இல்லையா? டைரக்டர் கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ். நடிகன் கிரியேட்டிவா இல்லையா? கிரியேட்டிவ். இத்தனை பேர் என் கிரியேட்டிவ் இது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுன்னா என்ன ஆகும்? பணத்துக்கு தான் நீங்க கிரியேட்டிவ் வந்தது, வேலை வித்துட்டீங்க. வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது, தப்பு. கடவுளே ஒத்துக்காது. அதான் என் பதில். அவர் நல்ல இசைஞானி, நல்ல திறமையானவர். இதுல ஒரு கெட்ட பேர் எடுக்கிறார். Taste the Daily.